அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது இறையடியார் லெவே அவர்களுடைய அருங்காட்சியகத்தில் இருக்கக்கூடிய அன்பு தாய் அவர்கள் நம்மோடு அவர்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்வார்கள். அம்மா வணக்கம். நீங்கள் எங்கிருந்து முதலில் இந்த சருகணிக்கு வந்தீர்கள்? நான் திருச்சியில் சைல்டு ஜீசஸ் ஆஸ்பத்திரியில் நீடில் ஒர்க் ரூமில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். சாமி வந்து 2 மாதம் இல்லை, 56 அவர் வந்தாங்க. அவர் வந்து 2 மாதம் இல்லை, நாங்கள் திருமணமாகி வந்தேன். அப்போது எனக்கு இங்கே உள்ள ஊர் பிடிக்கலை. ஊருக்கு போகணுன்னு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இதை வந்து சாமிக்கிட்ட சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. சாமியை நானும் சந்திச்சுக்கிட்டப்போ கோயிலில் சந்தித்தப்போ அம்மாம் நீங்கள் ஏன் திருச்சிக்கு போக வேண்டும் அப்படின்னு சொன்னார். நான் போகல சாமி அப்படின்னு சொன்னேன். 2 கையும் வச்சு நான் போகல சாமின்னு சொன்னேன். ஆசீர்வாதம் என்று சொன்னார்கள். அப்போது நான் பட வேண்டிய கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. என்னுடைய வீட்டுக்காரரும் இறந்துட்டாங்க. ஒரு பையன் பிறந்தான். அது பிறந்த ஒரு 8 மாதத்தில் எங்கள் வீட்டுக்காரரும் இறந்துட்டாங்க. நான் எங்கேயுமே போகலை. ஆனால் போக வர இருந்தேன், நல்லது கிட்டத்துக்கு போக வர இருந்தேன். ஆனால் திருச்சிக்கே போகலை. என்னை கரம் பிடிச்சி வழி நடத்தி வரும் லெவேல் தந்தைக்கு கோடான கோடி நன்றி செலுத்துது. எல்லா மக்களும் அவர் மழை பெய்யுன்னா பெய்யும், நெல்லுன்னா நிற்கும். அப்படிப்பட்டவர். எல்லாரும் தேடி வராங்க. தேடி வந்தவர்களும் சாட்சி சொல்லவும் வராங்க. அவர்கிட்ட பெற்றுக்கொண்ட நன்மைகள் ஏராளமாக இருக்குது. நீங்களும் அறியாதவங்க தெரியாதவங்க அவரை பற்றி அனுபவிக்காதவங்க வந்து போங்க. உங்கள் கஷ்டத்தெல்லாம் தீர்த்துடுவோம். நன்றி அம்மா. நன்றி.